மனிதனுக்கு கடவுள் எப்படி அவனை சுகமாய் இந்த பூமியில் வாழ வைக்கிறார், எப்படி அவனை நடத்துகிறார் என்பதற்கு அடையாளமாய் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாம் சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். வேதத்தின் பல ஓமைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இல்லையா, அநேக காரியங்கள்ல கர்த்தர் தன்னை இப்படி வெளிப்படுத்துகிற பொழுது மிக முக்கியமாய் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பனாய் இருந்து நடத்துகிறார். ஒரு மேய்ப்பன் ஸ்தானத்தில் இருந்து தேவன் அவருடைய ஆடுகளை கர்த்தர் மேய்ப்பனாய் இருந்து நடத்துகிறது போல தேவன் என்ன செய்கிறார், நம்மை நடத்துகிறார். ஆகவேதான் தாவீது உணர்ந்து சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பர் அப்படின்றார். அதை சொல்லும் பொழுது அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம் வருகிறது. கர்த்தர் மேய்ப்பர்ன்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலனை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தரின் மேய்ப்பர் என்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அவர் ஒரு பெரிய விடுதலையை பார்க்கிறார். கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லும் பொழுதே அதில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கிறார். கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லுகிறதுல தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் மேய்ப்பர் என்பதில் நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் தேவன் நம்மை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம்.